இந்த வீடியோல எக்கனாமிக்ஸ்ல 6th செகண்ட் டேர்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் பொருளியல் ஒரு அறிமுகம். இந்த பாடத்துல மொத்தமாவே 55 வினாக்கள் தான் இருக்கு. இந்த பாடத்துல இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 क्वेश्चन 15 क्वेश्चन தான் வரும். உங்களுக்கு லைன் பை லைனா எடுத்துக்கனால எல்லா क्वेश्चनமே உங்களுக்கு சேர்த்து 55 வினாக்கள் வரும். அதாவது புக் பேக் क्वेश्चनோட சேர்த்து உங்களுக்கு 55 क्वेश्चन தான் இருக்கு. இந்த 55 क्वेश्चन மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த லெசனுக்கு புக் எடுத்து நீங்க படிக்க தேவையில்ல. சோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நுகர்வு பண்டங்கள்னு. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நுகர்வு பண்டங்கள்னு. கீழ்கண்டவற்றுள் நுகர்வு பண்டங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அரிசி மற்றும் துணிகள், மிதிவண்டிகள், டிராக்டர், இயந்திரம். இதில் நுகர்வு பண்டங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிசி மற்றும் துணிகள், மிதிவண்டிகள், இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் டி. ஏ மற்றும் பி இரண்டுமே சரிதான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். இக்குறளின் விளக்கத்தின்படி ஒருவன் எதன் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். இக்குறளின் விளக்கத்தின்படி ஒருவன் எதன் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன் செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ வேண்டும். செல்வத்தின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இறுதியில் என்னவாகும் என்று குறள் விளக்கம் கூறுகிறது. செல்வத்தின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இறுதியில் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும். பழைய காலத்தில் ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பண்டமாற்று முறையின உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எவ்வகை தொழில்கள் எனப்படும்? முதல் நிலை தொழில்கள்னு. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது எவ்வகை தொழில்னா முதல் நிலை தொழில். கீழ்கண்டவற்றுள் முதல் நிலை தொழில்களில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை மற்றும் கால்நடைகள் வளர்த்தல், மீன்பிடித்தல் மற்றும் சுரங்க தொழில், துணி நெய்தல் மற்றும் இயந்திரங்கள் தயாரித்தல், கனிகள், தேன் சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். இதுல எது முதல் நிலை தொழில்களில் பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்த்தல் முதல் நிலை தொழில். மீன்பிடித்தல் மற்றும் சுரங்க தொழில் இது முதல் நிலை தொழில் தான். அடுத்தது துணி நெய்தல் மற்றும் இயந்திரங்கள் தயாரித்தல். இது முதல் நிலை தொழில்களில் வராது, இரண்டாம் நிலை தொழிலில் வரும். இப்போ பொருந்தாது எதுனா சி தான் பொருந்தாது. கனிகள், தேன் சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் இதெல்லாம் முதல் நிலை தொழில். காடுகளில் கிடைக்கும் கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவற்றை சேகரித்தல் என்பது எவ்வகை தொழிலை சார்ந்தது? முதல் நிலை தொழிலை சார்ந்தது. இதிலே பாருங்க, காடுகளில் கிடைக்கும் கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவற்றை சேகரித்தல் எவ்வகை தொழில்னா முதல் நிலை தொழில். பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட எந்த பிரச்சனையை தீர்க்க பணம் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பிரச்சனையை தீர்க்க பணம் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. பழங்காலத்தில் வேட்டையாடிகளாகவும் உணவு சேகரிப்பாளராகவும் வாழ்ந்து வந்த மக்கள் படிப்படியாக எதை செய்ய கற்றுக்கொண்டனர்? வேளாண்மை செய்ய. இது பார்க்குறது எல்லாமே பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். 6th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. பண்டைய மக்கள் வேளாண்மை செய்வதற்கு வசதியாக எங்கு குடியிருப்புகளை அமைத்து நிரந்தரமாக குடியேறினர்? நீர்நிலைகளுக்கு அருகே. மக்கள் நீர்நிலைகள் அருகே நிரந்தரமாக குடியேறிய இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிராமம், ஊர்னு. நிரந்தரமாக குடியேறிய இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கிராமம், ஊர்னு. இன்றளவும் நமது நாட்டின் பொருளாதார ஆணிவேராக திகழ்வது விவசாயம். இன்றளவும் நமது நாட்டின் பொருளாதார ஆணிவேராக திகழ்வது எதுனா விவசாயம். வேளாண்மை மற்றும் மேய்ச்சலில் ஈடுபடுபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? விவசாயிகள், உழவர்கள். பால், காபி, டீ போன்ற பானங்களில் சேர்க்கும் சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தியானாலும் அதற்கான மூலப்பொருளான கரும்பு எங்கு விளைகிறது? கிராமங்களில் தான்.
கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு போய் சேரும் பணம் குறைவாக இருக்க காரணம் என்னன்னா நிறைய வியாபார இடைநிலை முகவர்கள் இருப்பதால். முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களை கொண்டு இயந்திரங்கள் மூலம் பெருமளவில் உற்பத்தி செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரண்டாம் நிலை தொழில்கள்னு. முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களை கொண்டு இயந்திரங்கள் மூலம் பெருமளவில் உற்பத்தி செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இரண்டாம் நிலை தொழில்கள்னு. இரண்டாம் நிலை தொழில்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இரண்டாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறைன்னு. இரண்டாம் நிலை தொழிலின் வேறு பெயர் தொழில்துறை. எவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன? மூலப்பொருள்கள், மூலதனம், உடைமை. இதில் மேற்கண்ட அனைத்துமே சரிதான். மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை, இதன் அடிப்படையில் தான் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. பருத்தி, சர்க்கரை மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்றவை எவ்வகை தொழிற்சாலைகளுக்கு உதாரணம்? வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகளுக்கு உதாரணம் பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். இதெல்லாம் எந்த தொழிற்சாலைகளுக்கு உதாரணம்னு கேட்டிருக்காங்க? வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகளுக்கு உதாரணம். இதில் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் வராது, கனிம தொழிற்சாலைகள் வராது, கடல்சார் தொழிற்சாலைகள் வராது. காகித தொழில், மரசாமான்கள், கட்டுமான பொருட்கள் ஆகியவை எந்த வகை தொழிற்சாலைகளைச் சேர்ந்தவை? காகித தொழில், மரசாமான்கள், கட்டுமான பொருட்கள் ஆகியவை எந்த வகை தொழிற்சாலைகளை சேர்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, காகித தொழில், மரசாமான்கள் இதெல்லாம் எதில் வரும்னு பாருங்க, காடு சார்ந்த தொழிற்சாலைகளில் வரும். சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் எவ்வகை தொழிற்சாலைகள் ஆகும்? இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் இதெல்லாம் எந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க? கனிம தொழிற்சாலைகள் வரும். கடல் உணவு பதப்படுத்துதல் என்பது எவ்வகை தொழிற்சாலைகளுக்கு உதாரணம்? கடல் உணவு பதப்படுத்துதல் இது கடல்சார் தொழிற்சாலைகளுக்கு. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர், இது முக்கியமானது. கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அதனை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது மூன்றாம் நிலை தொழில்கள். பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அதனை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது எதுனா மூன்றாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சேவை துறைன்னு. இதே மாதிரியே இரண்டாம் நிலை தொழில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம், அது தொழில்துறை அப்படின்னு பார்த்தோம். இரண்டாம் நிலை தொழில்கள் தொழில்துறை, மூன்றாம் நிலை தொழில்கள் சேவைத்துறை. சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள் என்பவை எத்துறையை சேர்ந்தவை? போக்குவரத்து துறை, இதெல்லாம் ஈஸியானதுதான். அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை எந்த சேவையின் கீழ் வருகின்றன? தொலைத்தொடர்பு சேவையின் கீழ். பொருள்களை கொள்முதல் செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் எதை குறிக்கிறது? வர்த்தகத்தை. பொருள்களை கொள்முதல் செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா வர்த்தகத்தை. பணப்பரிமாற்றம் மற்றும் வங்கி சேவைகள் எதன் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றன? பணப்பரிமாற்றம் மற்றும் வங்கி சேவைகள் எதன் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க? வங்கியின் கீழ். இன்று உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள்? 50% அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். தமிழ்நாடு எந்தெந்த தொழில்களில் சிறந்து விளங்கும் மாநிலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்தெந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில், சேவை தொழில். இது ரெண்டுத்திலுமே தமிழ்நாடு சிறந்து விளங்கும் மாநிலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள உற்பத்தி மற்றும் சேவை தொழில்கள் எதனை மையமாக கொண்டு இயங்குகின்றன? நகரங்களை மையமாக கொண்டு இயங்குகின்றன. நகரங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருவாய். நகரங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வருவாய் எதுனா உபரி வருவாய். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சிறப்பாக நடக்க துணை புரிபவை. நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள் மற்றும் துறைமுகம், விமான நிலையம், ரயில் நிலையங்கள் இதில் அனைத்துமே சரியானதா? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சிறப்பாக நடக்க துணை புரிபவை எவைனா நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள், துறைமுகம், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் இது எல்லாமே சரிதான்.
நகரங்களில் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் உதவி செய்பவை வங்கிகள். அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் உதவி செய்யும் வங்கிகள் வேறு எதன் வளர்ச்சிக்கும் துணையாக நிற்கின்றன? பொருளாதார வளர்ச்சிக்கும். போக்குவரத்து, வங்கிகள் போன்ற சேவைகள் அனைத்தும் எந்த நிலை தொழில்கள் என்று கூறப்படுகின்றன? மூன்றாம் நிலை தொழில்கள். போக்குவரத்து, வங்கிகள் போன்ற சேவைகள் எந்த நிலை தொழில்கள்னு கேட்டிருக்காங்க? மூன்றாம் நிலை தொழில்கள். நுகர்வோர் என்பதன் கலைச்சொல் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா பொருட்களை பயன்படுத்துவோர். நுகர்வோர் என்பது என்னன்னா பொருட்களை பயன்படுத்துவோர். மனிதர்கள் வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடியிருப்புகள்னு. இதோட இந்த பாடம் ஃபுல்லாகவே லைன் பை லைனாக பார்த்துட்டோம். அடுத்து இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள் விவசாயிகள். தேன் சேகரித்தல் என்பது முதல் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது என்னன்னா இரண்டாம் நிலை தொழில். காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47% மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர். அடுத்தது பொறுத்துக. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கோம். கால்நடைகள் வளர்ப்பு முதல் நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. உணவு பதப்படுத்துதல் வேளாண் சார்ந்த தொழிற்சாலை. இரும்பு எஃகு தொழிற்சாலை இரண்டாம் நிலை தொழில்கள். தொலைபேசி சேவைத்துறை, அதாவது மூன்றாம் நிலை தொழில்களில் வரும். பருத்தி ஆலை வேளாண் சார் தொழிற்சாலை இரண்டாம் நிலை தொழில்களில் வரும். பருத்தி ஆலை வேளாண் சார் தொழிற்சாலை, இது இரண்டாம் நிலை தொழில்களில் வரும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஒன்றோடு ஒன்று சரியாக பொருந்தாத, அதாவது தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடு சார்ந்த தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலைகள், இது சரிதான். வங்கி பண பரிவர்த்தனை சரிதான். சேவைகள், தகவல் தொழில்நுட்பம், இதுவும் சரிதான். இதில் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது தான் என்னன்னு பாருங்க. சிறிய அளவிலான தொழிற்சாலைகள், கால்நடை வளர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. கால்நடை வளர்ப்பு அப்படின்றது என்ன வரும்னா முதல் நிலை தொழிலில் வரும். டி தான் இதில் தவறானது. அடுத்தது வேளாண்மை என்பது எந்த நிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க? முதல் நிலை. பொருளாதார நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன? பயன்பாடு அடிப்படையில். சர்க்கரை ஆலை எவ்வகை தொழிலாகும்? இரண்டாம் நிலை தொழில். கீழ்கண்டவற்றுள் வேளாண் சார் தொழிற்சாலை ரெண்டில் எது வேளாண் சார் தொழிற்சாலை அப்படின்னு கேட்டிருக்காங்க? பருத்தி ஆலை தான். பால் பண்ணை என்பது கூட்டுறவுத்துறை. இந்த லெசனில் மொத்தமாக 52 வினாக்கள் பார்த்துருப்போம். 3 கொஸ்டின் உங்களுக்கு விடுபட்டிருக்கும், நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் 7th எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம்.